வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளதான தேவன். நாம் கூப்பிடுவதெல்லாம் கர்த்தர் நமக்கு பிரசன்னமாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் நமக்கு தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆதி நாட்களில் இருந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்ததே ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சிருஷ்டிப்பின் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் திரும்பி வரும்போது ஆதியாகமத்திலிருந்து இந்த உலகத்தை சிருஷ்டித்தது ஒரு விசித்திர வினோதமாய் அவர் சிருஷ்டித்தார். மனுஷனை மண்ணிலிருந்து உண்டாக்கினார். அதுவும் ஒரு பெரிய காரியம். ஹல்லேலூயா. திரும்பி நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் அற்புதமாய் நம்முடைய பிள்ளைகளை நடத்தி வந்தார். இந்த யோவேல சொல்லப்படுகிற காரியம் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி வார்த்தை இந்த வசனம் இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியதான ஒரு வாக்குத்தத்தம். ரட்சிக்கப்பட்டதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்லுகிறதான காரியம் அதுதான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இது அப்படியே ஆகட்டும். ஆமென். அது அப்படியே ஆகட்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே அதாவது இந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது அதாவது மனம் திரும்பின கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீங்க உபவாசத்தோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து வஸ்திரங்கள் எல்லாம் உங்கள் இருதயங்களை விட்டு ஜெபிக்கணும்னு எல்லாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய தேவன் எப்பேற்பட்டவர். கடல்களின் கிரியையாகிய ஆமென். உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது ஆமென். மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் அவருடைய விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்கள் பார்க்கிறோம் இல்லைங்களா? இந்த வானம் எப்பேற்பட்டது? அது விரலின் கிரியையாய் இருக்கிறது. ஆமென். அவர் சொல்ல கூட இல்ல, அவர் விரலின் கிரியா இருக்கிறது. அப்புறம் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் மனுஷனை சிருஷ்டிப்பதற்கும் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எமாத்திரன். அவன் தேவனை சுந்தரிலும் சத்தியத்தின் தேவனாகிய ஆனால் கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டினேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரிய தேவன். யோபு சொல்லும்போது கூட அவ்வளவு அழகாக அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து விவரிக்கிறார். இன்னும் வாசிங்க, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உபாகமம் டியூட்டரோனமி 10ஆம் அதிகாரம் 21 22. அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவனாலே. ஆமென். உன் பிதா எப்பேற்பட்டதான தேவன்? அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்தவர் அவரே. இந்த வாழ்க்கையில செய்கிறதான இந்த பயங்கரமான காரியம் செய்தவர் அவரே. யார்? உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்டுக் கொண்டவர், உன்னை ரட்சித்தவர், இதுவரைக்கும் அற்புதமா நடத்தி வருகிறதான உன் தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை செய்து வந்தேன். அவர்தான் அதான் இங்க யோவேல சொல்றார், பயங்கரமான காரியங்களை செய்து நடத்துவேன் என்று சொல்கிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் நீங்கள் முழு இதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை
முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அவர் நம்ம தேவன், அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயம் செய்கிற தேவன். அதாவது நம்முடைய கண்களுக்கு அது மறைவா இருக்கு, ஆனா அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதான கர்த்தர். அவர் ரொம்ப அதிசயமானவர். அவருக்கு அதாவது அவர் அதை குறைப்படுத்தவே முடியாது. அவர் அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அவர் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டுமாக ஸ்தோத்திரம். சங்கீதம் 126 2வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எவ்வளவு அற்புதமா நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். ஒரு கோலை கர்த்தர் பாம்பாக மாற்றினார். ஆமென். சங்கார தூதனை அனுப்பினார். இந்த சங்கார தூதன் யாருக்குமே தெரியாது. அந்த தூதன் எப்படி வரான், வந்தானா, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச எப்படி இருக்கும்? ஒரு சங்கார தூதன் வீட்டுக்குள்ள போய் வெட்டுவானா? இல்ல. அதை எப்பாவது நம்ம நினைச்சு பார்த்துக்கிறோமா? அந்த சங்கார தூதன் வீட்டுக்குள்ள வந்தானா யாருக்கும் தெரியாது. ஆனா தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனாங்க. ஹல்லேலூயா. பயங்கரமான தேவன். ஆளே இல்லாத, இன்னைக்கு ஆளே இல்லாத ரோட் அனுப்பி நீங்க பாம் போட்டுருக்காங்க. ஆனா அன்னைக்கு கர்த்தர் ஆளே இல்லாம எகிப்து தேசத்துல சங்கார தூதனை அனுப்பி அநேக தலைச்சன் பிள்ளைகள் வெட்டப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் பிள்ளையா அவர் பயங்கரமானவர். அவர் எதையும் செய்ய வல்லவர். எதையும் செய்ய வல்லவர். உன் சத்துக்களுக்கும் எதையும் செய்ய வல்லவர். அவர் உனக்கும் நன்மையான காரியங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்தார்? எரிகோவின் மதிலை விழ பண்ணினார். யோர்தானை கடக்க பண்ணினார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினார். தண்ணீரிலிருந்து கற்பாரிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். அவர் பயங்கரமான தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்த அந்த தேவனாகிய கர்த்தர் பயங்கரமான தேவனாய் இருந்தார். பயங்கரமான காரியங்களை அவள் குடும்பத்தில் செய்தார். அவளுடைய பாளையங்களிலே செய்தார். இறைச்சிக்காக கர்த்தரிடத்தில் கேட்டாங்க. முழங்கால் அளவுக்கு வந்து நிறைய அளவுக்கு பாளையம் எங்க கர்த்தர் இறைச்சி கொண்டு போட்டார். காடையை கொண்டு போட்டார். பயங்கரமான தேவன். என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. கர்த்தர் பிள்ளையே, நீ விசுவாசிக்கிற தேவன் என்ன நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் மரணத்தை வாதத்தை ஜெயித்ததான கர்த்தர். பிசாசின் தலையை நசுக்கிறதான கர்த்தர். வானமோட சிங்காசனம் பூமியோட பாதப்படியா இருக்கிறது. யாரை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம்? யாருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? யாரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? என்னைக்காவது கொஞ்சம் ஆழமா திங்க் பண்ணி இருக்கிறோமா? நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நீ ஆராதிக்கிற தேவனுடைய காரியங்களை வைத்து பண்ணுகிறவர். நீ ஆராதிக்கிற தேவன் கஷ்ட சமூகத்துல கத்தாவே உனக்கு நன்றின்னு சொல்ற பாரு. அந்த தேவனாகிய கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குகிற தேவன். உன்னை கீழாக்காமல் மேலாக்குகிறதான கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். உன்னை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறதான தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானத்துல நாம் பார்க்கும்போது என்னைக்குள்ள மேகங்களை பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மேகத்தை பண்ணுகிறார். யாரால முடியாதுங்க. உன் தேவனால முடியும். ஆமென். உன் தேவனால முடியும். இரவு நேரத்துல வனாந்தரத்துல அக்கினி ஸ்தம்பத்தை கர்த்தர் அனுப்பினார். அதுதான் பாளையம் முழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற பாளையம் முழுது வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருந்தது. அது நீ ஆராதிக்கிற தேவனால முடியும். நீ ஆராதிக்கிற தேவனால முடியும். கர்த்தர் உனக்காக யாவை செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு முதலாவது நமக்கு ஒரு தைரியம் வரட்டும். நான் யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன்? நான் யாரை சேவித்துக் கொண்டிருக்கிறேன்? நான் ஒரு கல்ல மன வணங்கல. நானே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னோட பேசுகிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் என்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நான் தூங்கினாவே என்னுடைய இதயம் விழித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா என் இதயம் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறது.
கழிக்குறுதல் வரும்னு சொன்னா நம்ம எப்போ ஆண்டவரை விசுவாசம் எப்போ நம்மளுக்கு தேவன் மேல் சந்தேகம் இழந்து விட்டு தேவனை நாம் பற்றி கொள்கிறோமோ அப்பதாங்க நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும். எனக்காக ஒருவர் இருக்கிறார், எனக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார், எனக்காக பேச ஒருத்தர் இருக்கிறார், நான் போராடலாம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண எனக்காக ஒருவர் இருக்கிறார். சும்மா உதாரணம் சொன்னா இன்னைக்கு நான் கோர்ட்டு போறேன், எனக்காக பேச ஒருவர் இருக்கிறார். இன்னும் தெரியப்படுது எவ்வளவு தைரியமா போகும். அவர் சாதாரணமான லாயர் இல்லைங்க, அவர் ஒரு பெரிய அட்வொகேட். எனக்காக அவர் வழக்காட போறார், எனக்காக அவர் வழக்காட போறார் அப்படின்னு சொல்லும்போது என்ன தைரியமா சந்தோஷமா போவோம். என்ன உங்களுக்கு பயமே இல்லையா? என்ன கோர்ட்டு போயிருக்கிற இவ்வளவு தைரியமா போயிருக்கிற? இல்ல, எனக்காக என்னுடைய வக்கீல் இருந்தான், பேர் போன வக்கீல் அவர் எனக்காக பேசுவார். அந்த எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். இன்னைக்கு மனுஷன் மேல இருக்கிற நம்பிக்கை கூட கர்த்தர் மேல் நமக்கு இல்லாம போய் விடுகிறது. உன்னை நீ ஆராதிக்கிற தேவன் அப்பேற்பட்ட தேவன். அவர் மேல் எல்லாருக்கும் சந்தேகம் நமக்கு வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மேல் எல்லாரும் அதாவது இது பண்ணுவாரோ இல்லையோன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவன் பயங்கரமான காரியங்கள் செய்கிறார். அவர் எதையும் செய்ய வல்லவர். ஒன்றுமில்லாததிலிருந்து காரியங்களை செய்கிற கர்த்தர். அவர் ஒரு காரியம் செய்யணும்னா உனக்கு படிப்பு, உனக்கு செல்வாக்கு, உன் பணம், அந்தஸ்து எதுவுமே வேண்டாங்க. ஆண்டவரே, நீ மகிழ்ச்சியா இருந்தா, ஆண்டவரே, நீ மனமகிழ்ச்சியா இருந்தா மட்டும் போதும். கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்கிற அந்த மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமே. ஆனா கர்த்தர் எதையும் செய்வார். ஆமென். இதுதான் அதுதான் ஆண்டவர் பார்வையில வரையறவே கிடையாது. அவர் எதையும் செய்வார். ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தை கொடுத்தவர், ஆகாத காரியத்தை ஆக வைத்தவர், மரியாதை வயிற்றில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்தவர். இதெல்லாம் சாதாரணமான காரியமா? ஆகாத காரியம் ஆக வைத்தார். சித்தனர் தாடை எழுப்பிக் கொண்டு எத்தனை 1000 ஜனங்களை முறியடித்தார். தாடை எழுப்ப ஒரு சின்ன தங்க, அதை கொண்டு கர்த்தர் செய்தார். சாதாரணமான காரியங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். நான் ஏன் உன்னுடைய தேவனா அதை நீங்க அப்படியே எடுத்துக்கணும். ஆமா, என்னுடைய தேவன், ஆமா என்னுடைய தேவன். ஹalleluya. ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், என்னுடைய தேவன் அவ்வளவு ஒரு பெரிய தேவன். ஹalleluya, ஹalleluya. பிரச்சனை வரும்போது, தேவைகள் வரும்போது சோர்ந்து போயிட்டீங்களா? ஐயோ, இது நடக்கலையே, இது ஆகலையே, இது இப்படி முடிஞ்சு போச்சே, ஐயோ இது பெண்டிங்ல நின்று போச்சே, நீங்க துக்கத்தோடு இருக்கீங்களா? இல்லைங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் பெரிய காரியங்கள் செய்கிறார். பெரிய கண்ணை உனக்கு மட்டும் இல்லை, அநேகர் கண்டு பிரமிக்கத்தக்கதாக, அநேகர் கண்டு சொல்றாங்க, மூக்கு மேல கை வைக்கிற மாதிரி நான் செய்றேன்னு மட்டும் சொல்றாங்க. மனுஷன் மூக்கு மேல கையை வச்சு பார்க்கிற அளவுக்கு வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சி எப்போ வரும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மனுஷனை நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பக்கத்துல இருப்பதே நல்லா கீழே வாசிக்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பார்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு வாசிக்க. அவன் தண்ணீரிலே வாழ்த்தப்பட்டதும், ஆகாய ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், கிருஷ்ணம் வருகிறது காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை காட்சியான வருஷத்திலோ வருத்தமின்றி தப்பாமல் கனிப்படுத்துவதுமான மனத்தை போல் இருப்பார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த மனுஷன் மட்டும் தான் மனமகிழ்ச்சியா இருக்கும். அந்த மனுஷன் மட்டும் தான் மனமகிழ்ச்சியா இருக்கும். நான் உதாரணம் சொல்றது போல, அது எனக்கு எனக்கு பயம். பிள்ளைகளை கேட்பாங்க, எனக்கு பையன் எங்க அப்பா கூட இருக்காரு, எங்க அம்மா கூட இருக்காங்க. அவன் இன்னொன்று எக்ஸாம் எழுத போகும்போது எங்க மேம் இருக்காங்க, தைரியம். அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் பயப்படுவாரா? அப்போ அப்பா அம்மா கூட இருக்காங்க, அந்த பிள்ளை பயப்படுமா? கப்பல்ல ஒரு பிள்ளை உட்கார்ந்துட்டு இருந்தான். நிறைய நீ கேட்டு அந்த அப்பா, அந்த பிள்ளையோட அப்பா தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப். பயங்கரமான காத்து அடிச்சு, புயல் அடிச்சு, பயங்கரமா கப்பல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் பயப்படுறாங்க.
ஹalleluya ஆமென். ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்தேகப்படாமல் இருக்க வேண்டும். ஹalleluya. வாசிங்க, மீண்டும் வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:21. தேசமே பயப்படாது, மகிழ்ந்த களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே தேசமே பயப்படாதே. ஆமென். சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம். ஆமென். இந்த பயம் எப்போ வந்துச்சு? எங்க வந்துச்சுங்க? ஏதேன் தோட்டத்துல வந்துச்சு. ஆமென். ஏதேன் தோட்டத்துல வந்துச்சு பயம். யாருக்கு வந்துச்சு? வாசிங்க வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2:23 வசனம். பயம். அப்பொழுது ஆதாம் மூன்றாம் அதிகாரம் 3 வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவர், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். ஆமென். இங்க நம்ம சரியான சொல்ல போனா தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டேன். ஆமென். பயந்து ஒளிந்து கொண்டானாம். எப்போ பாவம் செய்றோமோ அப்போ என்ன நடக்குதுன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போதே பயம். ஆமென். ஹalleluya ஹalleluya. பயம் எதனால வருது? பாவம் செய்றோம். பாவம் செய்யும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போதே பயம். இந்த பயத்தை போக்க முடியாதா? தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல வந்தார். அவர் வந்த உடனே சீஷர்களுக்கு தேவதூதன் மூலமாய் சொன்னார். லூக்கா 2:14 வசனத்துல, பயப்படாதீர்கள். ஆமென். முதலாவது இந்த உலகத்துல வரும்பொழுது அவர் சொன்னார், பயப்படாதீர்கள். இந்த பயத்தை போக்க முடியாதா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வந்தார். ஹalleluya. எப்ப நமக்கு சந்தேகம் இருக்கிறதோ அப்ப நமக்கு மனமகிழ்ச்சி போய்டும். இப்போ மனமகிழ்ச்சி போச்சோ உடனே நமக்கு பயம் வந்துவிடும். அன்னு சொல்ற அந்த பயத்தை போக்க முடியாதா நான் வந்தேன். ஆமென். ஹalleluya. இந்த பயத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் வந்துவிட்டு நம்மள எல்லாம் அலக்கழித்து கொண்டிருக்கிறான். சின்னது வரக்கூடாது பயம். கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடக்கூடாது பயம். கொஞ்சம் ஏதாவது தாறுமாறா நடந்துக்கூடாது பயம். குடும்பத்துல கொஞ்சம் அப்நார்மல் ஆயிடக்கூடாது பயம். பிள்ளைகள் கொஞ்சம் அப்நார்மல் ஆயிடக்கூடாது பயம். கணவர் கொஞ்சம் டயர்டா இருந்தா பயம். என்னாச்சோ ஏதாச்சோ பிசாசுக்கு நல்ல தெரியாத பயத்தை கொண்டு வந்து நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். யோசுவா இருக்குதே என்ன பயம்? ஐயோ தலை வலிக்குதே, பிபி நாட்டி எக்ஸ்போர்ட் பயம். பயம் இல்ல கத்துக்கிட்டு நீ கத்துக்கிற கருத்துல இருக்கிறது ஒரு பத்து. நம்ம எல்லாம் அதுக்காக நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கணும்னு நான் சொல்லல. நம்ம எல்லாரும் கவனமா இருக்கணும். ஏன்னா இது தேவனுடைய ஆலயமா இருக்கு. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கு. இந்த சரீரத்தை நாம் காத்து பேணி காப்பாற்றி அதை சுத்திகரித்து அதை சரிப்படுத்தி பத்திரமா வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சரீரத்தை கொண்டுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சரீரத்தை கொண்டுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்க கருத்தை கொண்டுதான் கர்த்தருடைய அநேகர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். உங்க வாயை கொண்டுதான் கர்த்தர் அநேகர் செபிக்க முடியாது. இந்த திறப்பின் வாயிலை நிறுத்தி இருக்கிறார். ஹalleluya. உன் ஜெபத்தின் மூலமா அநேகர் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. உன் ஜெபத்தின் மூலமா வியாதி சுகமாகுது. உன் ஜெபத்தின் மூலமாக ஆறுதல் அடைகிறாங்க. உன் ஜெபத்தின் மூலமாக அநேக ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு அது தெரியாம இருக்கலாம் கர்த்தரே. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்தை அவ்வளவு தூரத்துக்கு மதித்து அவர் ஜெபத்தின்படி கர்த்தர் கேட்டு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனபடினால தான் இந்த சரீரம் ரொம்ப விளையாடப்பட்டது. ஆனபடினால தான் இந்த சரீரத்தை நாம் பேணி காத்துக் கொள்ள வேண்டும். சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தம் வந்து இந்த சரீரத்துக்கு மட்டும்தான். ஆனா அதுக்கு மேல ஒரு பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தம் நம்மை ஆத்துமாவை குறிக்கிறது. இந்த ஆத்துமாவை நாம் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளலாம். பரிசுத்தம் நம்ம சரீரத்துக்கு தேவையில்லை. சுத்தம் இருந்தா மட்டும் போதும். அந்த சுத்தம் சோப்புல தண்ணியில இருந்தா போதும். ஆனா பரிசுத்தத்துக்கு பாருங்க நம்முடைய ஆத்துமா அது இயேசுவின் ரத்தத்தினால மட்டும்தான் முடியும். இயேசுவின் ரத்தத்தினால மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தினால நாம் கழுவப்பட வேண்டும். அந்த ரத்தம் எப்பவுமே நமக்கு தேவை கர்த்தருடைய பிள்ளையே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது.
ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் இன்னொரு வசனத்துல பாத்தீங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இப்ப ஆதாம் ஏவாள் என்ன பண்ண? ஆதாம் சொல்றான், ஒரு தோட்டத்துல உங்க சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டேன். நான் யாருன்றத புரிஞ்சுக்கினாரு. புரிஞ்ச உடனே அவருக்கு ஒரு பயம் வந்துச்சு, ஒளிந்து கொண்டான். கர்த்தர் அப்படியே சொல்லல, அந்த பயத்தோட அப்படியே விட்டுல அவர் என்ன பண்ணாரு? அவளுக்கு ஒரு தோல் உடையை உண்டு பண்ணி அவளுக்கு கொடுத்து அவளை சுத்தி தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல அடிக்கப்பட்டது. அதுதான் நம்ம அடிக்கப்பட்டதான தேவ ஆட்டுக்குட்டி. சோதரம் இந்த உடையை கொடுத்து அவர் என்ன செய்தார்? வெளியே அனுப்பினார். அப்படின்னா அப்பா நீ உன் நிர்வாணத்தை குறிச்சு இனிமேல் நீ பயப்பட வேண்டாம். நீ என் சத்தத்தை கேட்டு இனிமேல் நீ பயப்பட வேண்டாம். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ பரிசுத்தமாக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. ஏன்னா உனக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அதாவது இயேசுவின் அதாவது வஸ்திரத்தினால, ரட்சிப்பின் வஸ்திரத்தினால உன்னை நான் மூடிட்டேன். இனிமேல் நீ போலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வெளியே அனுப்பினார். ஆனா கூட தோட்டத்தில் இருக்க முடியல. ஏன்னா தேவன் ஏன்னா அந்த தேவன் வந்து உள்ள வந்து அப்படி பார்த்தா இப்ப பாருங்க, ஆதாம் அவள் பாவம் செஞ்சாங்க, தோலுடைய கூப்பிட்டாரு, அவங்கள வெளியே அனுப்பிட்டாரு. சரி தோலுடைய கொடுத்துட்டுமே, அடிக்குட்டி அடிக்கப்பட்டது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சரி இருந்துக்கோ இந்த தோட்டத்துல கர்த்தர் வரல. ஆமே பாவம் செய்தாங்க. இன்னைக்குதான் ஒரு நாள் அப்படி பார்த்தா இன்னைக்கு நம்ம எத்தனை தப்புகளை செய்யறோம், எத்தனை காரியங்கள் செய்யறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை மன்னித்து 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 நம்ம கூப்பிட்டு போதுதான் நம்ம ஜென்மம் ஒரு பிரசனத்துல நம்ம எல்லாம் மனமகிழ்ச்சியாவே ஆவில நிறைந்து செபிக்கிறோம். அநேக வெளிப்பாடுகளை அப்படி பார்த்தாங்க. நம்மளை எவ்வளவு பாக்கியம், நம்மளை எவ்வளவு சாக்கியம் பெற்றவர்கள். திரும்ப அன்னைக்கு ஆதாமுக்கு சத்தியமே தெரியாது, ஆதாமுக்கு எந்த சுசேஷம் தெரியாது. இன்னைக்கு நம்ம ஆனந்தம் காலத்துல வேதாந்தத்தை கொடுத்திருக்கிறார். அநேக செய்திகளை கேட்கிறோம், விதவிதமான செய்திகளை கேட்கிறோம், அநேக போதனைகளை கேட்கிறோம், அநேக சக்திகளை கேட்கிறோம். ஆனாலும் தப்பு செய்யறோம். ஆனாலும் ஏன்னா இது கிருபையின் காலத்தில், அது நியாயத்திற்பின் காலம். இது கிருபையின் காலத்தில். ஆனால் நமக்கு கிருபை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஏன்னா அந்த திருச்சிலை இரண்டாக பிழிக்கப்பட்டது. இயேசுவானவர் இன்றைக்கு அடிக்கப்பட்டார், சிலுவையில் தொங்குற வழியில திருச்சிலை மேலிருந்து கீழ் வரைக்கும் இரண்டாக பிழிக்கப்பட்டது. ஆனபடினா நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு தைரியமாய் கிருபாசனத்தில் ஓடுகிறோம், தைரியமாய் கிருபைக்கு பெற்றுக்கொள்ளும்படியே ஓடுகிறோம். எப்போ ஜெபிக்க போதெல்லாம் கர்த்தர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, கிருபையாய் இரும் ஆண்டவரே என்று. அதான் தான் சொல்ற வசனத்துல காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலைதோறும் இல்ல, நீங்க எழுந்த உடனே ஒரு நாள் ஆரம்பிக்கும் போதே உனக்கு ஒரு புதிய கிருபை அன்னைக்கு ஒரு புதிய கிருபை ஒன்று. அதான் காலைதோறும் புதிதா இருக்கிறது. அந்த காலையில கிறிஸ்தவத்தை பெற்றுக்கொண்ட கிருபை அன்னைக்கு எல்லாம் நம்ம வண்டி ஓடும். பரிசுத்தமா இருந்தா, கற்றுக்குள் இருந்தா, அன்னைக்கு எல்லாம் நம்முடைய வாழ்க்கை அற்புதமா நடத்தி முடிப்பார். ராத்திரியில வந்து கர்த்தாவே வந்து நன்றி அப்பா, நாளை நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆமென். வழியிலே பயம், யாக்கோபுக்கு ரொம்ப பயம். ஐயோ நான் என்ன செய்வேன்? எப்படிப்பட்ட உணர்றான், தப்பு பண்ணிட்டனே, இப்ப நான் ஓடி நிற்கிறனே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஒரு கல்லை எடுத்து தலையணையை வைத்து அவன் படுத்துக் கொள்கிறான். அவன் இருக்கிறான், தரிசனத்தை காண்கிறான். இந்த இடத்துல என்ன வாசிக்கும்? அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அதாவது எங்கே இருந்து பேசேவாவுக்கு போனான். அவன் ஓடி இருக்கிறான், விட்டு போடுறான். கர்த்தர் அவனை சொல்றார், யாக்கோபே நீ பயப்படாதே, பயப்படாதே. என்ன பயத்தை கர்த்தர் போக்கிட்டா. இப்போ கர்த்தர் நம்ம பிள்ளைகளோடு பேசுகிறார். பயப்படாதே, நான் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்தேன். உன் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் எந்த
ஒன்று சாமுவேல். இருக்கு இல்லைங்களா? ஆமா, பேர் இருக்கு. ஆமென். ஃபர்ஸ்ட் அந்த ஊழியக்காரருக்கு கொடுத்த பிறகுதான் மத்தவங்க எல்லாம் சாப்பிட முடியும். அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அங்க. அதுதாங்க நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எனக்கு தெரியும். என்னுடைய பாஸ்டர் அவர் இல்ல, இப்ப இறந்துட்டார். என்னுடைய பாஸ்டருக்கு வீட்டுக்கு கொடுத்து ஆனா கூட சரி, நாங்க என்ன செய்வோம்னா அவருக்கு ஒரு டேபிள் போட்டு, நாங்க தான் ரொம்ப பணக்கார கிடையாது, ஏழை பசங்க தான். இந்த டேபிள் போட்டு அவருக்கு நாங்க சோறு போட்டு கொழுப்பு ஊத்தி இந்தா சாப்பிட்டு கொடுக்க மாட்டோம். அவருக்கு நாங்க என்ன செய்வோம், சாப்பாடு ஒரு பாத்திரத்துல வைப்போம், கொழுப்பு ஒரு பாத்திரத்துல வைப்போம், வேற என்னன்னா செய்வோம், எல்லாத்தையும் எல்லாம் செப்பரேட்டா வச்சுட்டு அவருக்கு என்ன வேணுமோ அதை நாங்க போட்டு கொடுப்போம். அவர் எதை விரும்புறாரோ அதை போட்டு கொடுப்போம். அதுதான் நாங்கள் எங்க ஊழியக்காரரை நாங்கள் கனவு பண்ணினோம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா விசுவாசிங்க எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியே ஊழியக்காரருக்கும் போட்டு எல்லா தட்டில வச்சு கொடுத்துருக்கு. அது அல்ல, அது ஒழுங்கே கிடையாது. ஊழியக்காரரை கனப்படுத்த வேண்டிய விதத்துல நான் நம்ம பாசம் மட்டும் நான் சொல்ல, எந்த ஊழியக்காரனாலும் அவர்கள் ஊழியக்காரர் தான். அவர்களே நாம் அப்படிதான் கனம் பண்ணணும். ஆமென். அப்படி கனம் பண்ணும்போது தான் ஊழியக்காரர்களை கனம் பண்ற அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஆமென். நம்முடைய குடும்பத்துக்கு வரும். ஹல்லேலூயா. எங்க வீட்டுல கோட்டர்ஸ்ல எல்லாம் இருக்கும்போது நிறைய கோழி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 12 முட்டை பாஸ்டர் தான் எங்க அம்மா எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் முட்டைக்காய் இன்னைக்கு கூட பாகரசஸ் அந்த மாதிரி செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் முட்டைக்காய் எங்க வீட்டுக்கு தான் வரும் ஊழியக்காரருக்கு. அந்த லைம் செடி இருக்கும் அவங்க வீட்டுல, ஃபர்ஸ்ட் லைம் எங்களுக்கு தான் வரும். ஃபர்ஸ்ட் கொய்யாக்காய் எங்களுக்கு தான் வரும். ஃபர்ஸ்ட் பச்சை மிளகாய், புதினா கூட கொண்டாந்து தருவாங்க. இது ஃபர்ஸ்ட் பிச்சை புதினா அப்படின்வாங்க. அதனால தான் இருக்கும். இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இது இம்மெட்டீரியலா இருந்தாலும் அது கர்த்தரை கனம் பண்ணுகிற கனம், ஊழியக்காரரை கனம் பண்ணுகிற கனம். அது நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்க வீட்டுல நாங்க ஆரம்ப நாட்களில் இருந்து அப்படிதான் செய்வோம். நம்ம அதே தான் இன்னைக்கு கூட நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த கனத்தை நாம் விட்டுறக்கூடாது. அந்த கனம், அதாவது என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை நிமித்தம் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய போதகரை நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய போதகர் உனக்காக கண்ணீரோடு ஜெபித்தார். ஆனவரே நான் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் உனக்காக கொடுத்த ஆலோசனைக்காக நீ திருந்தினபடினாலே அவரை நான் ஆசீர்வதித்தவனமாய் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். சோ நம் ஊழியக்காரர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். இங்க என்ன சொல்றாரு, என் பயப்படாதே, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். யாக்கோபு எத்தன்தான் ஏமாற்றினவன் தானா, கர்த்தர் ஊழியக்காரன் நிமித்தமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து வாசிங்க 1 ராஜாக்கள். சோ வழியிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். பயப்படாமல் இருக்கும்படி செய்கிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே ஒரு சிறிய அடைய பண்ணி வீடத்தில் கொண்டு வா. இது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். சாரி பார்த்து விதவை குறித்து சொல்லுகிறேன். யார் கொண்டாங்க? எந்த ஊழியக்காரர் போனார்? எலியா தீர்க்கதரிசி போனார். ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை சாரி பார்த்து மூலமாக போஷிக்க விரும்புகிறார். இந்த அம்மாக்கு ஒரே பயம். பயந்து இருக்கிறதே இவ்வளவுதான். அந்த அம்மா பயந்தது எலியாக்கா கொடுக்கணும்னு இருக்கா இல்ல. இந்த அம்மா பயந்தது என்னன்னா, இது இருக்கிறதே ஒரு கொஞ்சமா கலசத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, இது நானும் என் பிள்ளைய சாப்பிட்டு சாப்பிட பொறுமே என்று ஒரு பெரிய பயம். ஒரு பெரிய பயம். கர்த்தர் அந்த பயத்தை போக்கும்படியாய் பல ஊழியக்காரரை போஷிக்கிறார். அது ரெண்டாவது. ஆனா இந்த சாரிபாத் விதவையுடைய பயத்தை போக்கும்படியாய், அவளுக்கு இருந்த அந்த அச்சத்தை போக்கும்படியாய், அவளுக்கு இருந்த எதிர்காலம் அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைத்து கொண்டிருந்த இந்த
எனக்கு கொண்டு வந்து ஏன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இது கற்றுக் கொடுக்கிற பொருட்களா இருந்தாலும் கூட அநேக செய்திகளை நாம் கேட்டுக்கிறோம். ஆனால் சாதி பார்த்துட்டு இருந்த பயமே இல்லை. அந்த பயத்தை போட்டுடைய கர்த்தர் தீர்க்கதரிசி எலியாவை அனுப்பி அந்த மாமா ஆசீர்வதிக்கிறார். அடுத்து பார்த்தீங்க 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போதே எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்கிறதை பார்க்கிறோம். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். அருமையான வேலைக்காரனா கேயாசியே, நீ ஏன் பயந்து? நான் பயந்து எதை தோட்டத்திலே எடுத்து போட்டுட்டேன். நான் பயந்து நான் அப்பவே நீக்கி போட்டுட்டேன். நீ பயப்படாதே. அன்னைக்கே நான் தோல்விடைய போட்டுட்டேன். இன்னைக்கு நீ பயப்படாதே. ஹalleluya. யுத்தம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, சத்துருக்கள் வந்துட்டாங்க, இவங்க எனக்கு விரோதமா பேசிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்க. நீ பயப்படாதே. ஏன்னா பயத்தை நான் நீக்கி போட்டு விட்டேன். ஹalleluya. நீ இன்னைக்கு உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன். அதாவது அவர்களோடு இருக்கிறவர்கள் அதிகம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். அதிகம். அது என்ன கூட முடியலங்க. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலன்னா அது என்ன முடியல. ஆனா அதிகத்தை என்ன முடியல. நம்மோடு கூட இருக்கிறவர்கள் என்ன கூட முடியல. அதுதான் கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை. உன்னோடு கூட இருக்கிறவர்கள் தேவதூதர்களே நீ என்ன முடியாது, சேனைகளே நீ என்ன முடியாது. அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் உன்னை உன் வீட்டில் சுற்றில வேலையிட்டு காத்து வருகிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, உங்களோடு கூட இருக்கிறவர் அதிகம். சொல்லுங்க, என்னோட கூட இருக்கிறவர்கள் அதிகம். அதே நேரத்தில் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். சொல்லுங்க, உங்களோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென். சொல்லி பாருங்க. கர்த்தருடைய வாய், கர்த்தருடைய பிள்ளையுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும்பொழுது கர்த்தருடைய மகிமை கொஞ்சம் அப்படியே இறங்குச்சு. ஒரு பிரசன்னம் அப்படியே இறங்குச்சு இல்லைங்களா? சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு பாருங்க. ஏசியா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏசியா இதெல்லாம் உற்சாகப்படுத்துகிறதான வார்த்தைகள் உங்களோடு நான் சொல்லிக்கிறேன். ஏசியா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் ரொம்ப அதாவது ஒரு தகப்பன் சொல்ற பயப்படாதம்மா, நான் உன்னோடு நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் இப்படி பயந்துக்கிறேன்? நான் தான் உன் கூட இருக்கிறேன். வா, நான் உன் கூட இருக்கிறேன். வா, இந்த பிரச்சனையா வா, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த கடக்க முடியலையா வா, நான் உன்னோடு கூட வரேன். நான் கடக்க பண்ணுவேன். ஆமென். பெருமிதமா வா, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
கடைக்கல குருவி விக்கிறாங்க ஒரு காசுக்கு. அநேக கடைக்கல குருவி பார்த்து நீங்க விசேஷிக்கிறவர்கள். ஆமென். ஹalleluya. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் நான் அவரை வசனம். கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஆமென். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே. என்னை நோக்கி, அதாவது ஒரு தீர்க்கதரிசி, அதாவது தேவதூதனை பார்த்த உடனே இவர் பயந்து கீழே விழுந்தார். அப்போ ஆண்டவர் தேவதூதன் சொல்றார், பயப்படாதே, நான் முந்தினவரும் நான் முந்தினவரும். இருக்கிறேன். ஆமென். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஹalleluya. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறதான கர்த்தர் நம்முடைய தேவன். ஹalleluya. ஹalleluya. ஆனபடினாலே நாம் பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க, அதை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் இவ்வளோ தூரம் சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. வேலையா, பிரயாணமா, பொருளா, ஆஸ்தியா, உன் வீட்டுல உள்ள குறைச்சலா, எல்லாவற்றுக்கும் நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன்றாரு. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவிசுவாசிகளோ, அதை வாசிங்க, அதான் ரொம்ப முக்கியம். பயப்படுகிறவர்களோ, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளோ, அவிசுவாசிகளும். அருவருப்பானவர்களோ, சரி, நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வேண்டாம். நம்ம முதல்ல ஒன்றி இருக்கணும். பயப்படுகிறவர்கள். ஆமென். பயப்படுகிறவர்கள். கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே. ஆதி அப்பத்திலிருந்து சொல்றாரு, பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. பயம் எப்போ வரும்? எப்போ நம்ம கர்த்தரை நம்பலையோ அப்போதான் நமக்கு பயம் வரும். பாவம் செய்யும்போது பயம் வரும். நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு வேணும்னு பகிரங்கமா பாவம் செய்யறது அல்ல. ஆனா நமக்குள்ள நிறைய பயம் வருது. ஏன் தெரியுமா? நடக்குமா, நடக்காதா, நடத்துவாரா, இல்ல குடும்ப முடியுமா, இல்ல இது கைவிட்டுவாரா என்கிற ஒரு பெரிய பயம் நமக்குள்ள வருது. அது சொல்றாரு. முதல்ல எங்க யார் நடத்துறதுக்கு போவாங்களா? பயப்படுகிறவர்கள். ஏன் அதை ஃபர்ஸ்ட் போட்டான்னா, நீ என்ன நம்பல, நீ என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை வைக்கல, அப்ப இப்ப மட்டும் என் கூட எப்படி வந்துருக்க முடியும்? நீ வேண்டவே வேண்டாம், நீ போயிட்டு ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விசுவாசமான ஒரு பயத்தை கொண்டு வந்து ஆண்டை படைத்திருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், பயப்படுகிறவர்கள் நரகத்துக்கு போவாங்க. ஆமென். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். பயப்படுகிறவர்களுக்கு கண்டிப்பா அவிசுவாசம்
செய்வார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் அதிசயத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஓ ஹalleluya. ஹalleluya.